டிடிஎஃப் எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங். நான் இன்னும் தூங்கலை. கிட்டத்தட்ட ஒரு 2-3-4 டேஸாகவே நானாகவே இல்லை. நீங்கள் கவனிச்சிருந்துருப்பீங்க. ஒரு டீசருக்கு நம்ம ப்ரொமோட் பண்ணது அளவுக்கு நம்ம இந்த சாங்குக்கு ப்ரொமோட் பண்ணாமல் இருந்திருப்பேன். பட் அப்படி இருந்தும் என்னங்க இப்படி பிளாஸ்ட் பண்ணிட்டீங்க டிடிஎஃப். ஸோ யாரெல்லாம் லைக் பண்ணாமல் இருக்கீங்களோ லைக் பண்ணி கமெண்ட்டை பறக்க விட்டுருங்க. டிடிஎஃப் 12 ஹவர்ஸ் தான் ஆச்சு. ஈவினிங் சம்திங் 4 o'clock போட்டோம். இப்போ வந்து காலையில் 4 மணி. 12 ஹவர்ஸ் கரெக்டாக ஆகுது. 30 lakhs 3 million பிளாஸ்ட் பண்ணிட்டீங்க டிடிஎஃப். ரொம்ப 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 நன்றி. என்னாச்சுன்னாங்க, பாட்டி தவறிட்டாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். யார் அது? யாருமா அது? தெரியலையா? மறந்துட்டீங்களா? சுஜாமா பையன். ஆமா, தம்பி தான். முடி கட் பண்ணல. அம்மாவோட அம்மா தவிர இருந்தாங்கன்னா என்ன, நீங்கள் இப்போ அப்பப்போ சிரிக்கிறேன்ல, அது என்னோட பழக்கம். அது கூட நீங்கள் பார்த்துருந்துருக்க மாட்டீங்க. ஏன்னா அவ்வளோ உயிர் எனக்கு. அவங்களும் எனக்கு உயிர் தான். பட் நம்ம எல்லோரும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு தான் ஆகணும். பிறப்பும் இறப்பும் மனிதனுக்கு வரக்கூடிய விஷயம். அது போக எங்கள் பாட்டிக்கு 95-100 வயசு. ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஸோ நம்ம எல்லோரும் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். பட் இருந்தாலும் என்னால் கொஞ்சம் ஏற்றுக்க முடியல. நான் சென்னையிலேருந்து கிளம்பி கோயம்புத்தூருக்கு வந்து எதுக்காக வந்தேன்னா, பாட்டிக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை. நானும் என் ஒய்ஃபையும் ஆசீர்வாதம் வாங்கிக்கலான்னு தான் கிளம்பி வந்தேன் நம்மளோட கோயம்புத்தூருக்கு. பாட்டிக்கிட்ட வந்து நான் ஆசீர்வாதம் வாங்கிட்டேன். லவ் பண்ணிட்டு இருந்த டைம்லேயே நானும் பாப்பாவும் ஆல்ரெடி ஆசீர்வாதம் பண்ணியிருக்காங்க எங்கள் பாட்டி. அந்த வீட்டில் இருக்கும்போது எங்கள் பாட்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஒய்ஃபான்னு கேட்டாங்க. ஏன்னா எங்கள் பாட்டி மறக்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாத்தையும். ஸோ எனக்கு கல்யாணமே ஆகலைங்கிற விஷயமே அவங்களுக்கு தெரியல. எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சுன்னு நினச்சிட்டாங்க. எல்லோரும் தூங்கிட்டு இருக்காங்க. அதனால தான் மெதுவாக பேசிகிட்டு இருக்கேங்க. ஸோ அப்போவே பாட்டிக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டோம். எங்கள் பாட்டி கம்பேக் கொடுப்பாங்கன்னு நினச்சேங்க. எங்கள் பாட்டிங்க எல்லாருமே சரியான கம்பேக் கொடுப்பாங்க. எங்கள் பிரேமா பாட்டி கேன்சர்னு ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன்ல, கேன்சரையே வென்று வந்துட்டாங்க. அவங்க கேன்சரில் இருக்கும் போது கூட இதெல்லாம் என்னை ஒன்றும் பண்ணாது, நீ தைரியமாக சாமின்னு என்ன சொன்னாங்க. ஸோ அப்போ எந்த அளவுக்கு கம்பேக் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா? அந்த அளவுக்கு எங்கள் முத்தக்கா பாட்டி அம்மாவோட அம்மாவும் வந்துடுவாங்கன்னு ரொம்ப நம்பினேங்க நான். ஓரளவுக்கு பேசுனாங்க. கொஞ்ச நேரத்தில் எல்லாத்தையும் மறந்துடுறாங்க பேசினதெல்லாம். ஆனால் என்னை பார்த்துட்டு நான் யாருன்னு சொல்லி பெரியவங்களாம் கேட்குறாங்க. இப்படி காட்டுறாங்க கையை, என் பையன் காட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஆசீர்வாதம் வாங்கிட்டேன். அப்போ வந்து எதுவுமே சொல்லலை. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து என் தலையை தொட்டு ஆசீர்வாதம் பண்ணாங்க. அதனாலேயே ரொம்ப எமோஷ்னல். ஆனால் பாட்டியோட அடக்கம் பண்ணும்போது நான் பாட்டி கூட இல்லை. ஏன்னா ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்துட்டேன். கேரளாவுக்கு கிளம்ப வேண்டியது, கையில் கார் இல்லாததுனால கேரளாவுக்கு கிளம்பல. சரி, கொஞ்ச நாள் பசங்க யாரையாவது பைக்கை கொண்டு வந்து ட்ராப் பண்ண வச்சுட்டு அங்கேருந்து எப்படியாவது தமிழ்நாடுக்கு வந்துடலான்னு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே என்ன ஆயிடுச்சுன்னு வந்து பார்த்திங்கன்னா, பாட்டி தவறிட்டாங்க. அதுபோக இது அடுத்த நாள் நம்மளோட ஐபிஎல் மூவியோட ரேடியோ ப்ரொமோஷன் ப்ரெஸ் மீட் கிடையாது, தந்தியோட இன்டர்வியூ சம்திங். ஒரு மாதிரி ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிடுச்சு. என்ன பண்ணுறதுன்னு ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். பாட்டி சொன்னத ஞாபகம் வந்துச்சு, என்றைக்குமே நம்மளை நம்பி இருந்தவங்க கைவிட்டுறக்கூடாதுன்னு சொல்லி. அதனால் டைரக்டர் சாரே சொன்னார், தம்பி ஒரு நாள் தள்ளி வச்சிடுறேன் அப்படின்னு. பட் இருந்தாலும் டேட் சேஞ்ச் வேணாம், நான் வந்து பண்ணி கொடுக்குறேன். ஏன்னா டேட் சேஞ்ச் பண்ணாத ஒரு பிரச்சனை. மறுபடியும் வந்து பார்த்துட்டிங்கன்னா என்னால் கோயம்புத்தூரில் வந்து ப்ரொமோஷன் பண்ண முடியாதுன்னு சொல்லி அடுத்த நாள் வரைக்கும் நைட்டு வரைக்கும் இருந்துட்டு நைட்டு கிளம்பிட்டேன். காலையில் 6 மணி 8 மணி ஃப்ளைட்டு பிடிச்சி சென்னைக்கு வந்து ரேடியோ ப்ரொமோஷன் 2 ப்ரொமோஷன். ஒன்று தந்தியில். அவ்வளோ நெகட்டிவிட்டியாக கேட்குறாங்க. ஏன் தான் இவ்வளோ நெகட்டிவிட்டியாக கேட்குறாங்கன்னு தெரில. நம்ம எல்லாருக்கும் எல்லாம் நல்லது தான் நினைக்கிறோம். பட் இருந்தாலும் நானும் பேச வேண்டியது கரெக்டாக பேசிட்டேன். அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து நைட்டே எனக்கு ஃப்ளைட் கிடைக்கல. ப்ரொடக்ஷன் டீமில் தான் போட்டு கொடுத்தாங்க. தேங்க்ஸ் ஃபார் ப்ரொடக்ஷன் டீம். அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து பண்ண கோயம்புத்தூருக்கு வந்து அடுத்த நாள் காலையில் தான் வரணும்னு சொன்னாங்க. நான் யோசிக்கவே இல்லை. நைட்டே பஸ் ஏறி அதே டைமில் காலையில் வந்து இறங்கிடலான்னு சொல்லி அவங்களும் என்கிட்ட பஸ் போட்டு விடுவான்னு கேட்கல. இருந்த ப்ரெஷரில் அவங்களுமே எனக்கு ஃப்ளைட் போட்டு கொடுத்துட்டாங்க. நைட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காலைல 4 மணி 3 மணிங்களாங்க ஃப்ளைட்டு. சரி தூங்கினா மிஸ் பண்ணிவிடுவோன்னு சொல்லி ஏர்போர்ட்லேயே வந்து தூங்கலை. அதுக்கப்புறம் காலையில் வந்து ஆல்ரெடி எங்கள் மாமாவும் தவறிட்டாங்க. அவங்களுக்கு வரவே முடியல பட ப்ரொமோஷன்னால. அவங்களையும் பார்த்துட்டு முத்தக்கா பாட்டி அவங்களோட 3வது நாளையும்
3வது நாள் தான் நினைக்கிறேன். 3வது நாளையும் அட்டன் பண்ணிட்டு மாமனார் வீட்டுக்கு வந்துட்டேங்க. அழுகவே மாட்டேன் நான். பாட்டி ரொம்ப பிடிக்கும். அடக்கத்தை விட இருக்க முடியாமல் போயிடுச்சு. பட் எங்கள் பாட்டி சொன்ன மாதிரி வாக்கு காப்பாற்றிட்டேன். என்னை நம்பியிருந்தவங்கள நான் ஏமா ரோடில் போய் கரெக்டாக பண்ணி கொடுத்துட்டேன். படம் ப்ரமோஷன் ஒன்றுமே பண்ணல. பட் இருந்தாலும் நீங்கள் எனக்கு தர வேண்டிய லவ்வை கரெக்டாக கொடுத்துட்டீங்க. நான் அன்புக்காக ஏங்கி வளர்ந்த பையன். சின்ன வயசுலேயே அப்பா தவறிட்டார். அம்மாவாக மட்டும் இருக்க முடியாதில்ல, சிங்கிள் பேரண்ட்டு. அப்பாவாகவும் இருந்து தான் ஆகணும். அதனால் எங்கள் அம்மா எவ்வளோ லவ் தெரியுமா, அவ்வளோ அன்பு. எங்கள் அம்மாவை நான் பார்க்காம இருந்தால் எனக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடும், அந்தளவுக்கு அன்பு. ஆனால் எங்கள் அம்மாவே நான் பார்க்காம கிட்டத்தட்ட 3 வருஷம் 2 வருஷம் சென்னையில் இருக்கேன்னா அப்போ எங்களுக்குள்ளே எவ்வளவு வேறுபாடுகள், கருத்து வேறுபாடுகள் இருந்திருக்கும். பாசத்துக்காக ரொம்ப ஏங்கி வளர்ந்த பையன். அம்மாவுக்கு அந்த அப்பாங்கிற ஒரு ஸ்தானம் வரும். ஏன்னா அவங்க தான் வேலை செய்யணும் எல்லாமே. அம்மா கிட்ட அந்த பழைய பாசம் கிடைக்கல. பாசத்துக்காக எங்கேயே வந்த பையன். நீங்கள் தான் அவ்வளோ அன்பு கொடுத்தீங்க. எங்கள் பாட்டி ரொம்ப அன்பு கொடுத்தாங்க. பாட்டி தவறிட்டாங்க. அவ்வளோ ஒரு வழியில் இருக்கும்போது 12 ஹவர்ஸ்க்கு 3 மில்லியன். 10ஆம் தேதி ஆடியோ லான்ச் கமலா சினிமாஸ்ன்னு நினைக்கிறேன், தெரில. நான் ஸ்டோரி போடுறேன், பக்கத்தில் யாராவது இருந்தீங்கன்னா வாங்க. ஆடியோ லான்ச்னாலும் கிராண்டாக பண்ணலைங்க. ஆடியோ லான்ச்சு நம்மளோட மீட்டப் மட்டும் கிராண்டாக பண்ணுற மாதிரி ஒரு சின்ன ஈவெண்ட் மாதிரி. ஏன்னா இங்கே ப்ரெஸ் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய இருக்குது. மீட்டப்பும் வைப்போமான்னு தெரில. வச்சாலும் கண்டிப்பாக வாங்க. எந்த ஊரில் வச்சாலும். சென்னையில் 10ஆம் தேதி ப்ரெஸ் மீட் இருக்குது, ஆடியோ லான்ச் இருக்குது. அந்த ஆடியோ லான்ச்சில் தான் குட்டி ஆடியோ லான்ச், ரொம்ப குட்டி ஆடியோ லான்ச். அந்த ஆடியோ லான்ச்சில் தான் டேட் ரிவீல் பண்ணுவோம் அஃபிஷியலாக. எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட இதே லவ், இதை விட இன்னும் பயங்கரமான லவ் அண்ட் சப்போர்ட்டில் எல்லோரும் முதல் நாளே படத்தை பார்த்துருங்க. அதுங்க முன்னாடிலாம் பார்த்தா நாடகத்துலேருந்து தான் படத்துக்குள்ளே வந்துட்டு இருந்தாங்க. பட் இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷனில் நம்மளோட டிஜிட்டல் வேர்ல்ட்லேருந்து, நம்மளோட இன்ஸ்டாகிராம், யூடியூப்லேருந்து எக்கச்சக்க பேர் சினி ஆர்டிஸ்ட் ஆய்ந்திருக்க வேண்டியது. நிறைய நெகட்டிவிட்டினாலையும் எந்த ஒரு பெரிய ஹிட்டும் கொடுக்காததுனாலையும் ப்ரொடியூசர் சார்ஸ், டேரக்டர் சார்ஸும் பயப்படுறாங்க, இவங்களை போட்டால் நமக்கு காசு வருமாய் வராதான். அதையெல்லாம் இப்போதைக்கு லைட்டாக ஒரு 10, 50, 25, 30% பக்கம் தவிடுபடி ஆகிருக்கீங்க ஒரே நாளில். 12 ஹவர்ஸில் 3 மில்லியன் கொடுத்து. ஸோ ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றி. ஸோ இதே மாதிரி படம் பார்த்து இன்னும் நம்மளை மாதிரி கஷ்டப்படக்கூடிய எல்லா இன்ஃப்ளூயன்சஸையும் பெரிய ஹீரோவாக்கி பார்ப்போம் நம்ம எல்லோரும். இப்போவும் இன்னொன்று சொல்லிக்கிறேன், யாராவது ஒருத்தர் நினைப்பாங்க இவங்களெல்லாம் ஹீரோவாக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னு சொல்லி. நான் எங்கேருந்தோ வரல, அங்கேருந்து வந்திருக்கேன். நீங்கள் உட்கார்ந்த இடத்துலேருந்து தான் நான் வந்திருக்கேன். வீடியோ பார்த்துட்டு இருந்தவன் வீடியோ போட்டுட்டு இருந்தவன் டாப் யூடியூபராக ஆகி, அந்த டாப் யூடியூபராக இருந்தவன் கடவுளன் மணி உங்களை மாதிரி நல்ல உள்ளங்கள்னாலையும் ஒரு பெரிய படத்தில் லீட் ரோலாக பண்ணியிருக்கேங்க. இவ்வளோ ஸ்டார் காஸ்டிங். அவங்க கூட எல்லாம் நடிக்கும் போது எனக்கு அவ்வளோ கூச்சம். நான் ஓரளவுக்கு நடிக்கிறேங்க நான். ஏன்னா நான் இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஆக்டிங் கிளாஸ்லாம் போயிருந்தேன். இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் முன்னாடி நடிக்கும் போது 30, 40, 50 பேர் இருக்காங்க. அவங்க முன்னாடி நடிக்கும் போது அது அவங்களே நம்மளோட மூவி டீமோட க்ரூ தான். அது போக ஒரு 100, 200 பேர் பப்ளிக் வரும்போதெல்லாம் ரொம்ப கூச்சமாக இருந்துச்சு. ஸ்டார்டிங் தான் அப்படி இருந்துச்சு. போக ஒரு 15 டேஸ் மட்டும்தான் அப்படி இருந்துச்சு. அதுக்கப்புறம் பிளாஸ்ட் பண்ணிட்டேங்க. என்னால் முடிஞ்சதை என்னோடய பெஸ்ட்டை நான் கொடுத்துருக்கேன். என் மேலே தப்பில்லைன்னு இல்லை, என் மேலே நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக ஹம்பிளான பேரில் நீங்கள் சுட்டி காட்டுங்க, எல்லாத்தையுமே கரெக்ட் பண்ணிக்கிறீங்க. பாட்டி இருந்ததை பற்றியெல்லாம் பேச வேணான்னு தான் நான் எதுவுமே பேசாமல் இதுக்கு முன்னாடி கூட ஒரு வீடியோ போட்டிருப்பேன். இவ்வளோ எமோஷ்னலாக இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. எனக்கு தெரிஞ்சுங்க, நம்மளோட படமும் நம்ம ஹர்ஷத் கான் பிரதர், நம்ம விஜய் சித்துன்னா கூட இருப்பாங்கள்ல, அவங்க படமும் அண்ட் நம்மளோட விஜய் சித்துன்னா நம்ம டயக்ராம்னு பண்ணிகிட்ருக்காங்கல்ல, இந்த 3 படம் நம்மளோட யூடியூபர்ஸ் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு உருவாக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். 3 படத்துக்குமே பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுங்கள். எங்கேருந்து நான் வந்தேன், அங்கேருந்து வந்தேன். இந்த உலகத்தில் காசு இல்லாமல், பெரிய குவாலிட்டியான கேமரா இல்லாமல், எந்த ஒரு பேக்ரவுண்ட் சப்போர்ட்டும் இல்லாமல் நம்மளால் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியுமான்னு கேட்டால் யூடியூப் மட்டும்தான் வழி. இப்போதைக்கு யூடியூப் அண்ட் இன்ஸ்டாகிராம் அப்படி இருக்கக்கூடிய ஈஸியாக வரக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம்லேருந்து கஷ்டப்பட்டு வந்தவன் தான் நான். அது உங்கள் எல்லாத்துக்கும். அதனால தான் என் பொண்ணு என்ன பண்ணிச்சுன்னா, நான் வெளியே உட்காந்துருக்கேன்னு சொல்லி அவ்வளோ தலகாணி எடுத்துகிட்டு போட்டிங்க படுத்துட்டா பெட்ஷீட்டில். அப்புறம் ரொம்ப குளிர்த்தாங்கல்ல இங்கே கேரளா, எங்கள் மாமனார் வீட்டில் சூப்பராக இருக்கும் ஊட்டி மாதிரி. ஸோ அதனால் இல்லை வேணாம் ப்ளீஸ், நானே கொஞ்சம் எடிட்டிங்லாம் இருக்குது, நானே சரியாயிடுவேன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டேங்க. அவங்களுக்கு தெரியும் பாட்டி எனக்கு எவ்வளோ பிடிக்கும்னு சொல்லி. ரொம்ப நன்றிங்க, உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கேன். நம்ம சீக்கிரமாக மீட் பண்ணுவோம். லவ் யூ ஸோ மச்சுங்க.